நான் படித்தது வளர்ந்தது எல்லாமே ஒரு கிராமத்தில் ஆயதுனாலவோ என்னமோ எனக்கு இந்த சீனரீஸு பெட்ஸுன்னெல்லாம் சொன்னால் ரொம்பவே பிடிக்கும். இந்த ஆடுகள் மாடுகள் கோழி புறா காக்காய் டாகு கேட்டு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிறது என்னமோ நான் சின்னதாக ஒரு டவுன் ஏரியாவில் தான் என்னோடய ஒரு வேலை விஷயமா எனக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே போக வேண்டி இருந்தது. பார்த்திங்கன்னா பஸ் வசதியாக ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஒரு நாளைக்கு ஒரு 2 பஸ் அந்த மாதிரி தான் அங்கே போகும். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆலமரம் நான் பார்த்தேன். நான் ரொம்ப வியந்து போனேன். அதோட காற்று ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அது சொல்லவே வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு காற்று அடிச்சுட்டே இருந்தது. அது எப்படின்னா ஒரு மதில் மாதிரி இருக்கும். ஆனால் அதோட எண்டு எங்கேன்னு நான் தொலாவி சுற்றியும் முற்றியும் பார்க்குறேன். எனக்கு கண்ணுக்கு தெரியவே இல்லை. அந்த வேரெல்லாம் அந்த மதிலுக்குள்ளே தான் நாம்பு மாதிரி வெளியே நிற்குமே தவிர கீழே எங்கே அதோட எப்படின்னு எனக்கு தெரியல. அங்கே இருக்கிற அக்காமார்கள்கிட்ட எல்லாம் கேட்கும்போது அந்த மதிலுக்கு அந்த சைடு ஒரு கோவில் இருந்ததாமா. ஆனால் அது இப்போ இந்த கோவில் இப்போ இல்லை, பூஜாரி எல்லாம் அங்கே இல்லைங்கிற சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மதிலுக்குள்ளே இருந்து அந்த ஆலமரம் வளர்ந்து வளர்ந்து இந்த லெவலுக்கு ஆயிடுச்சு. அந்த ஆலமரத்துக்குள்ளேயுமே நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த பிரண்டை நம்ம சட்னி எல்லாம் செய்யும் இல்லையா, அந்த அந்த பிரண்டை தான் அதில் இருந்தது.